Hi students, இந்த கணக்கு exercise 5.1 coordinate geometry ல question number 5 ல first subdivision. Find the area of the quadrilateral whose vertices are, so இதுல vertices கொடுத்திருக்காங்க -9, -2, -8, -4, 2, 2 and 1, -3. Okay. So இந்த question பார்த்தீங்கன்னா June 2023 and April 2024 10th பப்ளிக்ல கேட்ட கொஷின். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற வெர்டிசஸ் வந்து இட்ஸ் நாட் இன் ஆர்டர். இது வந்து ஆர்டராக இல்லை. சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரஃப் கிராஃபில் வந்து இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணணும். சரிங்களா. நம்ம இந்த கிராஃபை வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்னா கால் பகுதியை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் எப்படி இருக்குன்னா ப்ளஸ் ப்ளஸ், செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் ப்ளஸ், third quadrant minus minus, fourth quadrant plus comma minus. ஓகேங்களா. ஸோ இது வந்து y, y dash, இது x axis, x dash. ஓகேங்களா. ஸோ இந்த x axis இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, -9, -2. ஸோ ரெண்டுமே மைனஸ் சைன். ஸோ அப்போ கண்டிப்பாக தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். எக்ஸில் -9 நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, ஒய்ல -2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு, -9, -2. ஓகேங்களா. அடுத்த செகண்ட் பாயிண்ட் -8, -4. ஸோ அப்போ -8 நம்ம இங்கே எக்ஸில் இங்கே எடுத்துக்கலாம், -4 இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க, -8, -4. தென் தேர்ட் பாயிண்ட் 2, 2 ரெண்டுமே ப்ளஸ் சைன்றதால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்கே 2, இங்கே 2 வச்சிங்கன்னா மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே 2, 2. தென் ஃபோர்த் பாயிண்ட் 1, -3. ஸோ இது ப்ளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். ஓகேங்களா. பிளஸ் மைனஸ் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 1 வந்து இங்க இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல -3 இங்க, ரெண்டு மீட் பண்ற பாயிண்ட் இங்க. ஸோ 1, -3. ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிட்டு கொஷின்ல கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ் வந்து ஆர்டரா இல்லை. ஸோ அதனால நம்ம ரஃப் கிராஃப்ல பிளாட் பண்ணாதான் அது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம ஏபிசிடி ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணலாது. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டர் வந்துச்சு. இப்போ நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் எப்படி எடுக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுக்கலாம். கிளாக் வைஸ் தான் 1, 2, 3 இப்படி வரணும், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி. சரிங்களா. அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், எங்க ஏ எடுக்கலாங்க, இங்க நம்ம ஏ எடுத்துக்கலாமா, ஏ பி சி டி. நீங்க 9ல கூட ஏ ஸ்டார்ட் பண்ணலாம், ஏ பி சி டி இப்படி எடுக்கலாம், இல்லை இங்க இருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எழுத போறோம். ஓகேங்களா. ஸோ ஏ நெட் போடுங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ பாயிண்ட் என்ன இருக்கு, -8, -4. பி என்ன எடுத்திருக்கோம், 1, -3. சி 2, 2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதும் போது சைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. சைன் மிஸ் ஆச்சுன்னா சம் தப்பாகிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. சரி, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம், இது இந்த பாயிண்ட்ஸுக்கு x1, y1 ஜஸ்ட் பென்சில் நீங்க ரைட் பண்ணிக்கோங்க, x1, y1. ஏன்னா பாயிண்ட்னாவே எக்ஸ் ஒய் தானேங்க. ஓகே. பி வந்து x2, y2, x3, y3, x4, y4 ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், குவாட்ரிலேட்டரல் நேம் என்ன இருக்குங்க, ஏபிசிடி தான். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆஃப், இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா மெமரி பண்ணி எழுதுறது போல என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸே அப்படி எழுதலாம் ஈஸியா. x1, y1, x2, y2, x3, y3, x4, y4. மறுபடியும் எகைன் என்ன பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க, x1, y1. புரிஞ்சுதுங்களா. இதே ஆர்டர்ல என்ன பண்றோம், எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். x1 என்னது -8, y1 -4, x2 1, -3, 2, 2, -9, -2. மறுபடியும் x1, y1 -8, -4. ஓகேங்களா. ரைட். இப்போ என்ன பண்றோம், இதுக்குன்னா இந்த மாதிரி அம்புக்குறி போடுங்க, கீழ் நோக்கி டவுன்வர்ட்ஸ்ல அம்புக்குறி போடுங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளார ஒரு சின்ன கர்ல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டவுன் கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த நம்பர் என்ன பண்றோம், மல்டிபிள் பண்ணி இங்க எழுத போறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 8 3s are 24, பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 1 2s are 2.
ஸோ இந்த 2y மைனஸ் 2 மல்டி பண்ணால் மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் 4 9 4 மல்டி பண்ணோம்னா 36. இதை க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ காமனாக ஒரு மைனஸ் போட்டுட்டு அடுத்து ஒரு சின்ன ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே இருந்து மேல் நோக்கி அம்பு போடுங்க. இதை நீங்கள் டாட்டட் ஏரோ கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கீழிருந்து மேல் நோக்கி அம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த அம்பு காட்டுற நம்பர்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி இங்கே எழுத போகிறோம். மைனஸ் 4 இன்ட்டு 1 அப்படின்னா மைனஸ் 4 1s are 4. அடுத்து இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6. இங்கே 2 இன்ட்டு மைனஸ் 9 மைனஸ் 18. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 8s are 16. இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ 24 இதில் ஒரு மைனஸ் 4 20 20 ப்ளஸ் 36 56. இது ஒரு 2 58. இந்த மைனஸ் காமனாக இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 16ல் மைனஸ் 8 போச்சுன்னா மைனஸ் 2 இருக்கும். மைனஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 12. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்ட்டு இந்த 58 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஆஃப் இன்ட்டு இந்த 58ம் 12ம் ஆட் பண்ணிங்கன்னா வரும் 70. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2 35 2s are 70. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 35. இதுக்கு யூனிட் வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்கறதுனால யூனிட் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.